வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? டி நகர் சரவணா ஸ்டோர் வந்திருக்கோம். இந்த பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு ஸ்ட்ரைக்கு வந்துட போகுது. சரவணா ஸ்டோர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையோ, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஸ்நாக்ஸ் தான். உடம்பு ரொம்ப ஆரோக்கியம், நல்லா ஃபேட் வெயிட் வரும். வேல்பூரி மினி சம்சா இது சாப்பிட்டு தான் பர்ச்சேசிங் பண்ணேன். பசி எடுக்க வெளியே வந்தாலும் பசிக்க ஆரம்பிச்சோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சொன்ன நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண செப்பல், அப்புறம் 6 மணமே 6 அந்த பாட்டு சிவாஜி சாங் நான் பண்ண போகிறேன். அதுவும் காஸ்டியூம் எல்லாம் வாங்க வந்துருக்கேன். இவங்க வந்து வாங்க வரல, வேடிக்கை பார்க்க வந்துருக்காங்க. வாங்க சொன்னால் கூட வாங்க மாட்டாங்க. சரி வாங்கிக்கிறியா, சரி வாங்க. நல்லா சுற்றி பார்த்தாங்க. வாங்க இந்த சுடிதார் செக்ஷன் போகிறோம். சுடிதார் செக்ஷன் போய்ட்டு சுடிதார் வாங்குறாங்களா இல்லாட்டி வேடிக்கை பார்க்கலான்னு தெரியல. நான் ஒரு செப்பல் வாங்கணும், ஒரு வேஷ்டி வாங்கணும், ஒரு துண்டு வாங்கணும். என்ன வாங்கல போயிடலாமா? ஏன்னா மேலே போய் பேச முடியாது தெரியல. மியூசிக் வந்து ஒரு மியூசிக் வருது, அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரி சாப்பிடும். ஒய்ஃபுக்கு பானிபூரி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துச்சான். நான் பானிபூரி சொல்லியிருக்கேன். அப்பா ரெண்டுத்தையும் எப்படி எடுத்துன்னு போகிறது? அது பெஸ்ட்டு தான் எடுத்துன்னு போகிறது. இது வந்து அங்கே உட்காந்து தள்ளி உக்காண்டாங்க. சார் வழி 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 இந்தா பானிபூரி கேட்டல, அதுக்கு இது இருக்குது, சாஸ் எடுத்துன்னு வரேன். அது 2 கையில், ஒரு கையில் கேமரா இருக்கிறதால. பையா சொல்லுங்க பையா. தேங்க்யூ. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்ட புதினா. உடம்பு எவ்வளோ நல்லது தெரியுங்களா? இது இந்த உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிடு. சாப்பிட்ணுன்னு தெரியலையேங்க. சுத்தமான உடம்புக்கு ஆரோக்கியமான சாப்பிடு. நாளைக்கு காலையில் லூஸ் பண்ணணும் தான். சரி ஊட்டுது. நல்லா இருந்துச்சு. 2 காஃபி. இங்கே பெரிய பிரச்சனை தான், கொதிக்குது. இந்த சாப்பிடு. வயிறு ஃபுல்லாச்சா? 4 மினி சம்சா, ஒரு பேல்பூரி, ஒரு பானிபூரி, ஒரு காஃபி. மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா 100 ரூபா. 30 30 20 20 100 ரூபா தான் ஆச்சு. நல்லா இருக்குல்ல? காஃபி நல்லா இருக்கா? சர்க்கரை சாப்பிட மாட்டேன். இவ்வளோ சர்க்கரை போட்டு இன்னும் முடியல. செப்பல் மட்டும் தான் வாங்கினோம். வரப்போ கொஞ்சம் லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரியான மழை பெஞ்சுன்னு இருக்கு. இந்த கடி சூப்பர். 560 200 சார் செப்பினி. பட்ஜெட் 200 250 ரூபா. நம்ம பட்ஜெட்டு 294 ரூபா. என்ன மாதிரி பட்ஜெட்? ஓகே ஓகே. நம்ம பட்ஜெட் வந்து 200 300 தான். 500 நம்ம செருப்பெல்லாம் வாங்கக்கூடாது. குதிக்கால் வலிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஆர்த்தோ செப்பல்ஸ்னு போடுவாங்க. ஆர்த்தோன்னு போட்டு பாருங்கள். செப்பல் வந்து 296 ரூபா. இந்த மாதிரி தான் போடணும். 2 செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் எது நல்லாயிருக்கு? இது நல்லா இருக்கா? பட்ஜெட் ஏறிச்சேண்ணா 360 ரூபா 100 ரூபா பட்ஜெட் ஏறிச்சேன். சரி வாங்கிக்கோ. மனசு வந்து ஒரு செப்பல் எடுத்துகிட்டேன் நான். அவங்க பேக் ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க, பேக் வாங்கன்ட்டு. செப்பல் ஏகப்பட்ட செப்பல் ஷூஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, சூரிக்கு அது ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இது நல்லாயிருக்கு. இது ஒன்று வாங்கணும், அது ஒன்று வாங்கணும். இது என்ன ரேட்டு பாரு? அது என்ன ரேட்டு பாரு? இது வந்து 99 100 ரூபா. இது எவ்வளோ? 2 வாங்கிக்கலாம். சூரிக்கு
ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. தூக்கின்னு போகிறது தான் கஷ்டம். நல்லா இருக்குல்ல ரெண்டுமே. சூரி கேட்டுருந்தோம். ஏதோ கடாய் வாங்கினேன்னாங்க. இந்த மிளகா தனியா இருக்கிறது கொஞ்சம் பெரிய கடாயை வாங்கினேன்னாங்க. தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக இது வந்து பனகல் பார்க் கிட்ட இருக்குது. கை காமி வீரப்பு தழும்பு கடை பழைய கண்ணாடி வச்சு கையெல்லாம் ஃபுல்லாக அறுத்து. எந்த கடாய் வச்சாலும் ஆகும் தான். அது பாருங்கள் வீரப்புண் இதெல்லாம் கடையில் வந்து இந்த எட்ஜு படுது இருக்கு இல்லையா, அது டக்குனு அப்படியே பட்டுடும். எவ்வளோ இருக்குது? 200 வாங்கிக்கோ. நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குது. இதோட பெரிய கடை இருக்கா பாரு. வெயிட்டெல்லாம் வாங்காத, லைட் வெயிட்டாக வாங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ தேங்காய் சட்னி பண்ணுறோம், தக்காளி சட்னி பண்ணுறோம். தாளிக்கிறது ஒரு உடஞ்சி போச்சு. அது அலுமினியம் பார்த்தா அலுமினியம் இல்லை, இது காப்பர் பாட்டத்தோடு இருந்துச்சு. இது என்ன ரேட்டு? 162 ரூபா. நல்லா இருக்குது பாருங்கள். இது ஒன்று வாங்கியாச்சு. ஆறு மணிமே ஆறுன்ற படத்தில் வந்து கழுத்தில் ருத்ராட்சம் மாதிரி சிவாஜி சார் போட்டிருப்பாரு. அதான் தேடின்னு இருக்கோம். ஒய்ஃபும் போய் வந்து தேடுறாங்க கிடைக்குமான்னு பார்த்துட்டு. இது வளையல் செக்ஷன், கம்மல், அதெல்லாம் 5th floor. இங்கே ஜவுரே இருக்கா? ஜவுரி செக்ஷன் இது இல்லை. என்ன கம்மல் பார்க்க போறியா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு நான் ஆஃபீஸ் போகிறப்போ இதெல்லாமே வாங்கி போட்டு போயிருந்தேன். வீட்டில் இருக்கப்போ ஒன்றுமே வாங்குறதில்ல. ஆஃபீஸ் போகிறப்போ ஏகப்பட்டது போட்டுன்னு இருந்தேன். நம்ம தேடி வந்த இது இல்லை, இங்கே இல்லை, கிடையாது. இங்கே பாருங்க, ஜவுரே டோப்பாக இருக்கான்னு பார்க்கலாமா? அன்னியன் முடி சூப்பராக இருக்குது. இது இப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஒரு விக்கு, கரெக்டான விக்கு கிடைக்க மாட்டேங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்குது. எவ்வளோ ஜவுரி முடி இருக்கு பாருங்க. நான் ஒன்று போட்டு பார்க்கலாமா? இங்கே பாருங்க. இது அப்படியே போட்டு வேண்டியதான் நினைக்கிறேன். போனோம். ஓ இல்லை, எங்கே செத்தனேன்? பின்னு செத்தனேன். தாடி மாதிரி வச்சுக்கலாம். வேண்டாம், தாடி மாதிரி வச்சுக்கலாம். இந்த நம்பருக்கு தெரில ஒன்றும். நல்லா இருக்கு கலர். எடுத்துக்கோ. எவ்வளோ இது ரேட்டு? 800 ரூபா தான். வாங்க மாட்டியே? 1+1 ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா? வாங்கிக்கோ. 12 வாங்கிக்கோ. சுடிதார் இருக்க மாட்டாங்க ஒய்ஃபு. ஒரு செக்ஷன் வந்து 1+1 இருக்குது, ஒன்று வந்து ஒன்று தான் இருக்குது. 1+1 தான் பார்ப்பாங்க அவங்க. 400 ரூபா 500 ரூபா அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. இதோ போட்டிருக்கு பாருங்கள், 1+1, அதாவது 899 ரூபா. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஒன்று இதெல்லாம் வாங்கிக்கோ சீக்கிரம். கடைசியில் கேடி கண்டுபிடிச்சி இது 2 வாங்கிட்டாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இல்லையாம்மா? இது 2 வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அப்படிதானே? இது 2 வாங்கினா ஒன்று ஃப்ரீ, 2 வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அதே தானே ரேட்டு வருது? சரி, ஒரே 1 வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இப்போ 2 வாங்கினா ஒன்று ஃப்ரீ தானே? ஆஃப் ரேட்டாக இது கொடுங்க. என்ன ரேட்டு பாருங்கள். இது 900 ரூபான்னு வச்சுங்களேன். அதில் பாதி. இது சரி, ஓகே. அப்புறம் 3 சுடிதார் மொத்தம் 1000 ரூபா வருது. கரெக்டாக 1500 ரூபா வரும். அது எப்படி வரும்? இதில் 500 ரூபா வரும். இல்லைம்மா, 1 வாங்கினா 1 ஃப்ரீ. ஸோ 500 ரூபா முடிஞ்சிச்சா? 500 ரூபா கிடையாது, 949 ரூபா போட்டுருக்கு. ஓ, 949. சரி, பில்லு போட்டுருமா. 10 போக சார். ஒரு வழியா ஒரு 3 சுடிதார் இது வாங்கியிருக்காங்க. ஓகேவா? 3 1473. ஓகே, பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு. இன்னும் பெருசாக வாங்கின மாதிரி 3 பேக் அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒன்றும் கிடையாது. சூரியோட வாட்டர் கன் வாங்கியிருக்கோம் இல்லையா? ஆக்சுவலாக ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 3 சுடிதார் வாங்கிட்டாங்க. வாங்கவும் மாட்டாங்க. 3 சுடிதார்
ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஒன்றுத்தில் பாதி ஃப்ரீ, பாதி ரேட் இல்லையா? சரி எல்லாம் வாங்கிட்டு பில் போட்டாச்சு. கிளம்பணும்னு பார்த்தா வெளியே ஜோன் மழை அப்படியே நின்னாச்சு. மழை நின்னா தான் போக முடியும். ஏன் மழை பெய்யுறீங்களா? இங்கே எப்போனா ஒரு நேரம் சுடிதார் எடுப்பாங்க. இங்கே சுடிதார் எடுத்த கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும்? 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. வேலையை விட்டு நின்று இங்கே சுடிதார் எடுக்கவே இல்லை. ஒரு சுடிதார் கூட எடுக்கல. 2 வருஷமாக சுடிதார் எடுக்கல. சாரி எடுத்துருக்காங்க. சாரி எடுத்திருக்காங்க. சுடிதார் எடுக்கல. இன்னி தான் 2 வருஷம் கழிச்சு 3 சுடிதார் எடுத்திருக்காங்க. ஆஃப்டர் 2 years she is purchasing 3 சுடிதார் மெட்டீரியல். இப்போ தைக்கணும் வேறு. இப்போ தைக்கிறது எப்படின்னா 1 வருஷம் ஆகிடும். எங்கே கொடுக்க மாட்டாங்க. 1 வருஷம் ஆகிடும் பாருங்கள். தச்சு அதை போட்டு காமிக்கிட்டேன் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா அது சுடிதார் நல்லா இருக்கான்ட்டு? ரைட், ஓகே. மழை என்ன போகிற போய் மழை பெஞ்சின்னு இருக்கு. வெளியே மழை பெஞ்சின்னு இருக்கு. ஜூம் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. இந்த கேமரா சுமாரான கேமரா தான். தெரில இங்கேருந்து மழை அந்த அந்த பைக் அனுப்பி எடுத்து பாருங்கள். தெரியுதுங்களா? தூரல் போட்டு மழை நின்று இப்போ தான் தூரல் போட்டுருக்கு. கிளம்பியாச்சு. மழை விடுற மாதிரி இல்லை. இந்த சேரீ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க. வாங்க மாட்டாங்க, பார்க்க தான் போயிருக்காங்க. வாங்கினா கூட வாங்க மாட்டாங்க அவங்க. மழை கொஞ்சம் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மழை விட்டுருக்கு கொஞ்சம். லைட்டாக தூரல் மட்டும்தான். நீ சாரி எடுத்துருவியா? பார்க்க தான் செய்வேன். 1000 சாரி பார்ப்பாங்க, ஒரு சாரி கூட எடுக்க மாட்டாங்க. இந்த சாரி எடுத்துக்க ஒரு சாரி. எல்லாம் வாங்கியாச்சு. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தூரல் போட்டுருக்கு. நிறைய பார்த்தாலே தெரியும், வழுக்குது. இப்போ கிளம்புற டைம் செம்ம டிராஃபிக் ஆகும். மணி 7:15 ஆகிடுச்சு. நேராக தம்பிக்கு டிஃபன் தரணும். அவன் 7 மணியாக ஃபோன் பண்ணிட்டான், பாபு எப்போ வருவன்ட்டு. நான் 2 பேரும் வெளியே வந்துட்டோமா, கேமரா ஒன்று வாட்ச் பண்ணியிருப்பேன் என்ன பண்ணுறான்ட்டு. ஆனால் மழை பெஞ்சிருக்கேன். தரையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் மழை விட்டா போயிடலாம். லைட்டாக தூரல் தான். கடன்னு போயிடலாம். எங்கே வச்சு எல்லாம் மழை. இன்றைக்கி மண்டேன்றதால ஓரளவு கூட்டம் கம்மி தான். நேற்று சரியான கூட்டம்னு சொன்னாங்க. எம்மாடி